ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான பிரெட் பீஸா தாங்க செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பீஸா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டை துருவி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி முட்டைக்கோஸ் கொஞ்சமாக துருவி எடுத்துக்கோங்க. இதோடு நம்ம கேப்சிகம் குடமிளகாய் இருந்துச்சுன்னா அதை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் இது ரெண்டு மட்டும் நான் இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் நம்ம துருவி வச்ச இந்த கேரட்டும் முட்டைக்கோஸும் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. இப்போ ரெண்டு போட்ட பிறகு நான் சால்ட் ஆட் பண்ணுறேன், அதாவது பிளாக் சால்ட்டு. இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் சால்ட் இல்லாட்டினா நம்ம ஒயிட் சால்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு போட்டுட்டு இது எல்லாமே நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம டொமேட்டோ கெச்சப் ஊற்ற போகிறோம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் டொமேட்டோ கெச்சப் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம டொமேட்டோ கெச்சப் ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதில் நம்ம கொஞ்சம் போல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ நான் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன், அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதாவது காய்ந்த மிளகாயை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன், சில்லி ஃப்ளேக்ஸு, அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்துக்குங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட உங்களுக்கு அதாவது ஹெர்பல்ஸ்ன்னு நம்ம நார்மலாக கடையில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில், அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இதோட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆர்கானோன்னு ஒன்று இருக்கும், அதுவும் ஸ்பைசஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அதுதான் பீஸாவுக்கு முக்கியமாக அதை யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறதுனால இதை மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு பிளேட்டில் நான் ஒரு பிரெட் பீஸ் வச்சுருக்கேன். அதில் நம்ம இதை 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இதை எல்லா இடத்துல படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாக நம்ம தடவின பிறகு நம்ம கேரட்டும் இந்த கேப்சிகம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம், என்ன கலர் வேணால் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட கேப்சிகம் இல்லை. இப்போ இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் சீஸ் துருவி வச்சுருக்கேன். இது நான் ஹோம்மேட் சீஸு, வீட்லேயே நான் பண்ணதுங்க. இல்லைன்னா கடையில் இருந்தாலும் நீங்கள் அதை வாங்கி நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவிட்டு இது மேலே ஃபுல்லாகவே நம்ம இதை போட்டுடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டுட்டு இது ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். பாருங்கள், போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இந்த ப்ரெட்டை அப்படியே வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இது ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். ஃப்ளேமை நல்லா குறைச்சிருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சீஸில் நமக்கு நல்லாவே அது உருகி நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை நம்ம ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க. பாருங்கள், குட்டீஸுங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ப்ரெட்டில் நம்ம பீஸா செஞ்சுட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.